வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்புட்னா, "வாசிப்பது எப்படி?" இது செல்வேந்திரன் அவங்க எழுதின புக்கு. ஸோ இந்த புக் பத்தின என்னோட வியூஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த புக்கு பேர்லயே இருக்கிற மாரி, வாசிப்பது எப்படி? ஏன் வாசிக்கணும்? ஏன் நம்ம ரீட் பண்றது ரொம்ப முக்கியம்? ஏன் நம்ம அத பண்ண மாட்றோம்? எப்படி பண்ணலாம்? இத தான் இந்த புக்ல பேசியிருக்காங்க. லைக் இத ரொம்ப ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் அந்த மாரிலாம் இல்லாம, ஒருத்தர் நம்ம கூட பேசின மாரி ரொம்பவே இந்த புக்கு நல்லா இருந்தது. ஸோ இதில எ ஏன் இவர் இந்த புக்க எழுதினாரு அப்படின்றதுக்கான ரீசனா என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்தர் ஒரு என்ன சொல்ல, நல்லா படிச்சு டிகிரி வாங்கி அந்த மாதிரி வந்தவர் கிடையாது. இவர் அவருடைய குடும்ப சூழல் காரணமா அவருடைய மேற்படிப்பெல்லாம் தொடர முடியாம அந்த மாதிரியான நிலைமையில இருந்தவர் தான். இவருக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாமே ஆனா லைக் என்னன்னா, இவரு எப்பயுமே நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் வச்சுட்டே இருந்திருக்காரு. நெறைய வாசிக்கிறதுன்ற ஸ்கூல் போய் படிக்கலையே தவிர, இவருக்கு வாசிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இவருக்கு கிடைச்ச வேலை எல்லாமே ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அது எங்கன்னா நியூஸ் பேப்பர்ல அந்த ஆட பார்த்து தான் போயிருக்காரு. அங்கேருந்து விகடன்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னோனே, அதுக்கு அப்ளை பண்ணி அங்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹிந்து போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்படியே இவரு முன்னேறி முன்னேறி இன்னைக்கு இவர் இருக்கிற லைஃப் ஸ்டைல், இவருக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை எல்லாமே இவரோட வாசிப்பு பழக்கத்திலிருந்து வந்தது அப்படின்றத இவர் சொல்றாரு. ஸோ அதனால தான் வாசிப்பு ஏன் முக்கியம்? எந்த அளவுக்கு உங்களுக்கு அது முக்கியம்? அதெல்லாம் இவரு சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியால பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மக்கள் வாசிக்கிறாங்க அப்படின்ற மாரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தான் இருக்கு. ஆனா என்னன்னா, அவங்க சப்ஜெக்ட் புக்க தாண்டி வேற இதெல்லாம் மத்த புக்ஸ எத்தன பேர் படிக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான டேட்டா இல்ல அப்படின்னு சொல்றாரு. லைக் நம்ம எல்லாருமே என்னன்னா, ஒரு 9த் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமா வாசிக்கிற பழக்கத்தையே, அதாவது நம்ம சப்ஜெக்ட் புக்க தாண்டி வேற புக்ஸ் எல்லாம் படிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டோம் அப்படின்றத இவரு சொல்றாரு. இது உண்மைதான் இல்லையா? நம்ம என்ன நெனைப்போம், நமக்கு 10த் பப்ளிக் எக்ஸாம், ஸோ அதுக்கு படிக்கணும். 12த்து அது அது படிக்கணும். அது உங்க லைஃபையே தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அப்படியே நம்ம போயிட்டே இருந்துட்டு, படிக்கணும் அப்படின்ற பழக்கத்த நம்ம மறந்தே போயிட்டோம். படிக்கிறதுன்றது பேசிக்கா எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ஸோ அதையே நம்ம பண்றது கிடையாது அப்படின்னு இவரு சொல்றாரு. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது அப்படின்ற விஷயத்துக்குள்ள இவரு நெறைய விஷயத்த கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நீங்க நெறைய நம்ம பார்த்துருப்போம். இந்த ஈமு கோழி வளர்ப்பு, அதுக்கப்புறம் லைக் இப்போ கூட இந்த லோன் ஆப்ல ஏமாத்துறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் விழுந்துருச்சு, அந்த ப்ரைஸை நான் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணணும், அதுக்கான காசை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி ஏமாத்துறது. அதுக்கப்புறம் இந்த பிட்காயின் அந்த மாதிரி எவ்வளவோ வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஏமாறுறவங்க யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா, படிப்பறிவு இல்லாதவங்கள விட படித்தவங்க தான் இதில் நிறைய ஏமாறுறாங்க அப்படின்றத இவர் சொல்கிறாரு. நீங்கள் இதில் ஒரு நார்மலான பீப்புள், பாமர மக்கள் ஏமாந்தாங்க, ஒரு இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க ஏமாந்தாங்க, இந்த மாதிரியான அளவை விட படித்தவன் தான் இதில் அதிகமாக ஏமாந்துருப்பான்றதே இவர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு டிரைவரையோ, ஒரு டிரைவர் வேலை பார்க்குறவங்களோ, இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்களோ, இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் ஒருத்தவங்கள கூட நீங்கள் கையில் பேப்பர் இல்லாமல் பார்க்க முடியாது. அவங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் லைக் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நியூஸ் பேப்பரை விட்டுட்டு வந்தவங்க எல்லாம் இது நடக்குதுன்னே நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஈஸியாக அதில் நம்ம ஏமாந்துருவோம். நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆளாக இருந்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த செய்தியெல்லாம் முன்னமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்களுக்கு யூடியூப்லேயோ இல்லை என்ன சொல்ல, ரீல்ஸ்லேயோ அந்த மாதிரியெல்லாம் யாராவது சொல்கிறாங்கன்னா, அது ஒரு மெஜாரிட்டியை ஹிட் பண்ணியிருக்கணும். ஏமாத்துறது ஒரு இது மூலயமா ஒரு லட்சக்கணக்கான பேர் ஏமாந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க அந்த வீடியோ எடுத்து போடுவாங்க. அதுவும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும். சஜஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்தா தான் அது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, அதில் அப்பப்போ நடக்கிறத போட்டுருவான். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஊரில் அவன் ஏமாற்ற ஆரம்பிக்கலே, இந்த ஊரில் இந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்கன்னு ஒரு சின்ன நியூஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதெல்லாம் முக்கியம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏமாந்து தான் போவீங்க அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னா, நியூஸ் பேப்பர் மேலே நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு அபிப்பிராயம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் மீடியாலாம் கரெக்டாக இல்லை, ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்குது, நியூஸ் எல்லாம் பொய்யா இருக்குது, அந்த பேப்பரே சரியில்லை, இந்த பேப்பரே சரியில்லை, இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சியை சார்ந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். ஓகே ஃபைன், இது எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டும். அதனால நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்காமல் போயிடலாம் அப்படின்றது எந்தளவுக்கு சரியானதுன்னு தெரில.
ஏன்னா, நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் மூலியமா இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சுக்காம, வேற எப்படி நீங்க உங்களோட சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மோஸ்ட்லி இந்த யூடியூபோ, இல்ல ஃபேஸ்புக்கோ, இல்ல யாரோ ரீல்ஸ் போடுறத வச்சோ, யாரோ ஷார்ட்ஸ் போடுறத வச்சோ, இன்ஸ்டாகிராம்ல படிக்கிறது, ஃபேஸ்புக்ல யாராவது எழுதுறது படிக்கிறது, இதெல்லாம் படிச்சுட்டு இதுதான் நியூஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அது வந்து நீங்க நியூஸ் பேப்பர் தப்புன்னு சொல்றத விட இது ரொம்ப மோசமான ஒரு செயல் தான். என்னன்னா, அங்கேயாவது ஒரு ஜேர்னலிசம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு எத்திக்ஸ் இருக்கு. அதுபடி அங்க போயிட்டு இருக்கோம். ஆனா, இங்க அது எதுவுமே இல்ல. இங்கேயும் கண்டிப்பா மேனிபுலேட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு பகிரப்பட்டுட்டே இருக்கு. இது எனக்கு பர்சனலா எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு அரசியல் கட்சியே நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு தனி நபர எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனையோ எதையோ ஒண்ணு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது சரியில்ல அப்படின்னு ஒரு பொதுப்படையான கருத்து இருக்குல்ல, அது உண்மையாவே கூட இருக்கலாம். அது சரியில்ல, ஆமா அது சரியா தான் இருந்திருக்காது. ஆனா, நீங்க அத எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? ஒரு மீம் மூலியமாவோ, ஒரு Facebookல யாரோ ஒருத்தவங்க போட்ட போஸ்ட் மூலியமாவோ தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, உண்மையிலேயே அது ரொம்ப தப்பு. அது சரியாவே இல்லைனாலுமே, அது ஏன் சரியில்லன்னு சொல்றாங்க? அங்க என்ன நடக்குது? எது வந்து அவங்க அறிவிச்சது நம்ம தமிழ்நாட்டுக்கு எதிரா இருக்கு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ப்ராப்பரா நியூஸ் தான் படிக்கணுமே தவிர, மீம்ஸ பார்க்கக்கூடாது. அப்படின்றது தான் லைக் இது என்னோட கருத்து தான். இவரும் இத தான் சொல்றாரு. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத. நீங்க ஒரு நல்ல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அப்புறம் ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு, எது பெஸ்ட்டுன்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் நீங்க படிக்கலாம் அப்படின்றத இவரு சொல்றாரு. இவர் வந்து அவரோட ஏரியால வேற கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஸோ, அங்க வர எல்லா பேப்பரும் மெஜாரிட்டியான பேப்பர் இவரு படிச்சிடுறாரு. டெய்லி இந்த மாரி 45 மினிட்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குன்னு ஒதுக்குறேன் அப்படின்றத இவரு சொல்லியிருக்காரு. இந்த பழக்கம் வந்து நம்ம அம்மா, அப்பாக்கெல்லாம் இருக்கும் தான். ஒரு கண்ணாடிய போட்டுட்டு காலையில உட்காந்து பேப்பர் படிக்கிற அப்பா, அம்மாவ தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா, நம்மள்ல எத்தன பேரு படிக்கிறோன்றது உண்மையிலே இது ஒரு கொஸ்டின் மார்க் தான். லைக் நியூஸ் பேப்பர் வந்து இல்லப்பா எனக்கு வேற எதுலயே அந்த நியூஸ் கிடைச்சிருதுன்னா, அந்த சோர்ஸ் அது வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியான சோர்ஸான்றது நம்மளே கேட்டு பார்த்துக்கணும். யாரோ ஒருத்தவங்க போடுற போஸ்ட்டு அவங்களுடைய கருத்துக்கள தான் போட்டுட்ருப்பாங்க. அது மூலியமா உங்களுக்கு நியூஸ் வராது இல்லையா? ஸோ, நீங்க ப்ராப்பரா நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்றத இவரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாரி நடக்கிற விஷயங்கள் தாண்டி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நெறைய பேர் வேலை இல்லாம இருக்கோம். அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ, ஆனா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எங்க இருக்கு? எங்க வேலைவாய்ப்பு இருக்கு? இதெல்லாமும் நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. லைக் ஒரு ஸ்காலர்ஷிப். இது வந்து நார்த் இந்தியால அறிவிச்சிருந்திருக்காங்க. ஒரு லைக் ஒரு தனி நபர் தான். ஒரு பெர்சன் வந்து ஒரு வைர வியாபாரியா அந்த மாரி ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ, அவங்க வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அறிவிச்சிருந்திருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கும், இந்தியால எல்லா ஊர்ல இருக்கவங்களுக்கும், எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கும் அது அப்ளிகபிள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி வருஷத்துக்கு ரூ. 50,000 சொல்லி 3 வருஷத்துக்கு டிகிரி முடிக்கிற வர ரூ. 1,50,000 இந்த ஸ்காலர்ஷிப். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளோன்னு ஒதுக்கி இருந்திருக்காங்க. ஸோ, இத வாங்குறதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 8 பேர் போயிருக்காங்க. அந்த 8 பேருக்குமே அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. எப்படி தமிழ்நாட்டில மட்டும் 8 பேருக்குமே கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, மத்த ஸ்டேட்ல இருந்தெல்லாம் அதுக்கு வந்து ரொம்ப நெறைய பேரு விண்ணப்பிச்சிருக்காங்க. நெறைய பேர் அப்ளை பண்ணி, அதில இவங்க தேர்ந்தெடுத்து குடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா தமிழ்நாட்டில வந்து அதோட மேக்ஸிமம் லிமிட் இத்தன பேருக்கு குடுக்கலான்னு வச்சிருப்பாங்க இல்லையா? அத விடவும் கம்மியா 8 பேரு தான் வரவே செஞ்சிருக்காங்கன்றனால, அவங்க 8 பேருக்குமே கிடைச்சிருச்சு. ஸோ, அப்ளை பண்ணதே 8 பேர் தான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். வருஷத்துக்கு ரூ. 50,000 தருவாங்க. 3 வருஷம் தருவாங்கன்னா, ஒரு டிகிரி படிக்கிறவங்களுக்கு அது எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு அமௌண்ட்டு தான் இல்லையா? ஸோ, அத வந்து இந்த மாரி யாருமே அப்ளை பண்ணாததுனால இவங்க எல்லாருக்குமே குடுத்துட்டாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இத எப்படி இவங்க இந்த 8 பேருக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 8 பசங்க போனாங்க இல்லையா? அதில ஒரு பையனோட தாத்தா தான் நியூஸ்ல இந்த பேப்பர்ல இந்த விஷயத்த பார்த்து அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பசங்க வந்து என்ன இவரு வேற தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி இவர் தொல்ல தாங்காம தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. போனா இவங்களுக்கு ஈஸியா அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. ஸோ, இந்த மாரியான விஷயங்கள் தான். உங்களுக்கு எங்க இருந்து எத படிச்சது மூலியமா என்ன கிடைக்கும்னே நம்மளால சொல்ல முடியாது. பட் நியூஸ் பேப்பர்ல அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்றத இவர் சொல்றாரு. ஸோ, எனக்கு வந்து இதில ஒண்ணு ஞாபகம் வந்தது. என்னன்னா, நான் நியூஸ் பேப்பர் படிக்கையில எல்லாம்லாம் படிக்க மாட்டேன். நான் ஸ்கூல் படிக்கையிலேருந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன். எனக்கு எல்லாம்லாம் படிக்க மாட்டேன். நமக்கு எல்லாம்லாம் தெரியாது தானே. சும்மா ஹெட்லைன் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் நான் ஹெட்லைன்ஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸும் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. சும்மா பார்ப்பேன். ஓகே இந்த மேட்ச் விளையாடுது, இவங்க ஜெயிச்சாங்க இப்படின்றத மட்டும் நான் சும்மா பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்னென்னா, சொல்கிறார்கள்னு ஒரு பகுதி வரும். தினமலர் தான் எங்கள் வீட்டில வாங்குவாங்க. ஸோ, அதில சொல்கிறார்கள்னு ஒரு பகுதி வரும். அதில வந்து ஒரு சின்ன ஒரு காலம் வைஸ்
வைஸ் அது எழுதியிருப்பாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். லைக் இப்படி எனக்கு சொல்ல தெரில. லைக் ஒரு காலம் மாதிரி இருக்கும். குட்டியாக ஒரு இடத்துல ஒரு சின்ன பேராகிராஃபை அப்படியே நீட்டமாக பேப்பர் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அந்த பேப்பர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. அதில் வந்து என்னென்னா கண்கள் இரண்டால் பாட்டு இருக்குல்ல, அதை பாடினவரோட அவர் அதை பாடினவர் சொன்ன ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பாட்டு கற்றுக்கிட்டு அந்த மாதிரி வந்தவர்லாம் கிடையாது. ஒரு 25 இயர்ஸுக்கு அப்புறமா தான் அவர் ப்ராப்பராக பாட்டு கற்றுக்கிட்டு இந்த பாடத்தில் பாடினதாக அவர் சொல்லியிருந்தார். அதில் இந்த சொல்கிறார்கள் பகுதியே என்னென்னா, நீங்கள் மற்ற ஏதோ ஒரு பேட்டி அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, குமுதமோ விகடனோ ஏதோ ஒரு பேட்டியில் அவங்க சொன்ன சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து இந்த சொல்கிறார்கள் பகுதியில் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து இது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலி இது ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நான் வந்து பாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். எனக்கு பாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே பாட்டெல்லாம் கற்றுக்கணும், சின்ன வயசுலேருந்து தான் பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தால் தான் பாட்டெல்லாம் வர முடியும், திடீர்னு நீ இப்போ போயெல்லாம் பாட்டெல்லாம் கற்றுக்கவே முடியாதுன்றது எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அண்ட் நான் இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதை படிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பார்த்தீங்களா இவர் இவ்வளோ சூப்பர் ஹிட் பாட்டு பாடியிருக்காரு, 25 வயசுக்கு அப்புறம் தான் இவரே பாட கற்றுக்கிட்டே இருந்திருக்காரு, இவர் பாடலையா அப்படின்றது எனக்கு இன்னுமே அது மறக்கவே இல்லை. இன்னமும் அது ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயமா தான் எனக்கு தெரியும். நான் பாட்டு கற்றுக்குவேன், கண்டிப்பாக நான் கற்றுக்குவேன் அப்படி சொல்லி அதை தான் நான் நினச்சிக்குவேன். ஸோ இந்த மாதிரி இது ஒரு சின்ன விஷயந்தான். பட் இதை எனக்கு அந்த நியூஸ் பேப்பரில் நான் படித்தது வந்து எனக்கு இன்னுமே நான் கற்றுக்கலாம் அப்படின்ற ஹோப்பை எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. டெஃபினட்டாக நான் ஒரு நாள் கற்றுக்குவேன்ற நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி தான் இது நான் ஒரு ஆசைப்படுற விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் நியூஸ் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். லைக் அதை தான் நான் சொல்ல வந்தேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக. அதுக்கப்புறம் என்னென்னா, வாசிக்கிறது வந்து நமக்கு போர் அடிக்குது தான் இல்லையா? ஏன்னா உண்மையில சொல்லணுன்னா வாசிக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது தான். நீங்கள் ஒரு புக்கை எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா, நான் வந்து ரீட் பண்ணுவேங்க, எனக்கு ரீடிங் ஹேபிட் இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் குடுகுடுன்னு எல்லாம் படிச்சிட முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு ரீட் பண்ணுற பழக்கம் இருந்தாலும் உங்களுக்கு புக்கு லிட்டில் பிட் போரிங்காக தான் இருக்கும். நமக்கு ஏன் அப்படி தோணுது அப்படின்னா, நீங்கள் புக்கு வச்சுட்டு பாருங்களேன், உங்கள் கையில் இருக்க ஃபோனில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது. ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாத இன்ஃபர்மேஷனாக இருந்தால் கூட எத்தனை இன்ஃபர்மேஷன் வருது. லைக் ஏதோ ஒரு புது படம் அறிவிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ட்விட்டர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா புது படம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாங்க, ஏதோ ஒரு ஃபோட்டோ போடுறாங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அரசியல் சம்மந்தமான விஷயங்களும் அந்த அந்த முக்கியமான செய்திகள்லாம் உங்களுக்கு அப்படியே பாப்அப் மாதிரி வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்டு டேக் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்க, எங்கே போனாங்க, எங்கே வந்தாங்கன்னு போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அதே மாதிரி ஷார்ட்ஸ்லலாம் அந்த 30 செகண்டில் உங்களை சிரிக்க வச்சிடுறாங்க, அழ வச்சிடுறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க, எவ்வளவு விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணல உங்களுக்கு புக்குன்றது போரிங்காக தான் இருக்கும். அதுக்காக இந்த புக்கு படிக்கிறத விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ஓஹோஹோன்னு இருந்துருமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதிலேருந்து கிடைக்கிற ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாத இந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நமக்கு தரக்கூடியது வெறும் டோபமைன் ஹிட் தான். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்லேயே டிஜிட்டல் மினிமலிசம், அதுக்கப்புறம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் சோஷியல் டைலமா, அந்த சீரீஸ் பற்றிலாம் நான் பேசியிருப்பேன். அதுலேயே இதை நிறைய நான் பேசியிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கிற ஒரு டோபமைன் ஹிட் தானே தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. இதை வந்து இவர் ரொம்ப அழகாக ஒரு வரி எழுதியிருந்தார். அது என்னன்னா, நூல்கள் அளிக்கும் சுவாரஸ்யம் என்பது ஒரு வாழ்க்கைக்குள் 1000 வாழ்க்கை வாழும் நிகர் அனுபவம். ஸோ எனக்கு வந்து என்ன இப்படி ஒரு மனுஷன் எழுதிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கைக்குள்ளே, நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே 1000 வாழ்க்கை வாழ்ந்த அனுபவத்தை உங்களுக்கு புக்ஸ் தான் தரும். இது வந்து உண்மையிலே ரொம்ப ஃபேக்ட்டுங்க. ஏன்னா நான் வட்டியும் முதலும் படிச்சிருக்கேன். ஸோ அது வந்து நான் என் லைஃப்பில் ரொம்ப லோன்லியாக இருந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் அது படித்தேன். ஃபஸ்ட்டே அது விகடனில் வரப்பே நான் அது தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் ரெகுலராக விகடன்லாம் வாங்க மாட்டோம். ஒரு வாரம் வாங்குவாங்க, ஒரு வாரம் வாங்க மாட்டாங்க. ஸோ வாங்குறப்போ நான் படிப்பேனே தவிர நான் தொடர்ந்து அந்த தொடரை படித்ததில்லை. அதுக்கப்புறமா நான் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அதை ஃபுல்லாக படித்தேன். எப்படி இருக்கும்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன். டெய்லி வந்து ஆஃபீஸில் தான் படிப்பேன். கொஞ்சம் நேரம் படிப்பேன், அப்புறம் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் லஞ்ச் பீரியடில் நான் லஞ்ச் பீரியட்னு ஒரு ஸ்கூல் படித்தேன். லஞ்ச் டைமில் நான் சாப்பிட்றப்போ அதை நான் படிச்சுட்டே சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கிறப்போ அந்த அந்த ஒரு
இதில அந்த ஒரு கட்டுரையில ராஜமுருகன் சொன்ன விஷயங்கள்லாம் என் லைஃப்ல நான் அந்த மாரியான பெர்சன்ஸ பார்ப்பேனா, அந்த மாரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் வாழ்ந்துட்டு இருக்குது வேற ஒரு வாழ்க்கை. எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்திருக்க மாட்டோம். ஆனா இந்த மாரியான லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இதிலேருந்து வந்தவங்க பார்த்த மக்கள பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற எல்லா உணர்வுகளையுமே எனக்கு அந்த புக் வந்து உண்மையிலேயே கடத்துச்சு தான். ஸோ நீங்க இந்த மாரி ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ படிக்கிறப்போ, அது உங்களுக்கு குடுக்குற ஃபீலே வேற. ஏன்னா, நான் சொன்ன மாரி அதான். நீங்க வந்து ஒரு அடித்தட்டு மக்கள, அல்லது ஒரு விவசாயத்த, அல்லது ஒரு மரம் நடுறதையோ, எதையோ நீங்க எல்லாராலயுமே நேர்ல போய் பார்த்துறது கூடியான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஆனா, நீங்க ஒரு புத்தகம் படிக்கிறது மூலியமா, அந்த மாதிரியான மக்கள் என்ன சிந்திப்பாங்க? எப்படி இருக்கும்? ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க நெறையவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த புக்ல. அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, நெறைய பேர் வந்து புக்ஸு வந்து என்னோட மீடியமே இல்லங்க. புக்ஸு படிக்கிற டைப் இல்ல நான். நான் வந்து புக் படிக்கிற டைப் இல்லங்க. அப்டின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா? அப்புறம் ஆடியோ புக்ஸ் கேட்பேன். அதான் நான் வீடியோஸ்லாம் பார்க்குறேனே, அதிலயே எனக்கு எல்லாம் தெரிஞ்சுடுது. அந்த மாரியான கருத்துக்கள்லாம் நமக்கு இருக்குல்ல. ஸோ இத பத்தி இவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நீங்க ஒரு ஆடியோ புக் படிச்சிருந்தீங்க லைக் ஆடியோ புக் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக்கு நான் கேட்டேன் அப்புட்னா, அந்த புக்க பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னா, நம்மளால பேசவே முடியாது. எதுவுமே தெரியாது. நான் செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டேன். நான் இந்திரா சௌந்தரராஜனோட நாவல்கள்லாம் படிப்பேன். இது வந்து நான் சில நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. சிலது எனக்கு பிடிக்காத நாவல் கூட இருக்கு. ஆனா, அந்த பிடிக்காத நாவல் பத்தி கூட என்னால பேச சொன்னா, அது என்ன கதைன்னு நான் கொஞ்சம் பேசிருவேன். ஆனா, நான் ஆடியோ புக்கா ஒரு இந்திரா சௌந்தரராஜன் நாவல் கேட்டேன். அது வந்து எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அது நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி நல்லா இருந்தது. டெய்லி வாக்கிங் போகையில நான் கேட்பேன். ஓகே அது நல்ல பழக்கமா கூட இருக்கலாம். ஆனா, அத பத்தி எனக்கு பேச சொன்னா, அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. எனக்கு வரல. அதான் உண்ம. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரீட் பண்றப்போ ரொம்ப டிஃபரண்டானது. இப்போ நீங்க படமே எடுத்துக்கோங்களேன். பொன்னியின் செல்வன படமா எடுத்துட்டாங்க. இங்க வந்து நீங்க வந்தியத்தேவன்னு எல்லாருமே பார்க்குற எல்லாருக்குமே கார்த்தி தான் வந்தியத்தேவன். அந்த படத்த பார்க்குற எல்லார் மைண்ட்லயுமே கார்த்தி தான் வந்தியத்தேவனா தெரிவாரு. கார்த்தி தான் வந்தியத்தேவனா ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. ஆனா, நீங்க அந்த புக்க ரீட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்தியத்தேவன் இருப்பாங்க. ஸோ அதோட பியூட்டியே அதுதான். நீங்க கற்பனா சக்தி அப்படிங்கிறது வந்து நானா உட்காந்து யோசிக்கிறது அப்படிதான் நானுமே நெனச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது. என்னன்னா, நீங்க இப்ப இந்த பொன்னியின் செல்வனே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ராவணர் சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து சுந்தர சோழர தாக்குறாங்க. அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அந்த நிலவரை இப்படி இருக்கு. அது எல்லாமே என் மைண்ட்ல ஒண்ணு ஓடும். இப்ப நான் பொன்னியின் செல்வன் படத்த போய் பார்த்தேன்னா, அது ஆர்ட் டைரக்டர் என்ன காமிச்சாரோ, அந்த இதுதான் நான் பார்க்குறேன். ஆனா, நான் அந்த புக்க நான் ரீட் பண்ணயில என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்த அந்த இடங்கள் இருக்கு இல்லையா? நான் பார்த்த புத்த விகாரம் வேற, நான் பார்த்த ஜோதிடர் வீடு வேற, நான் பார்த்த அந்த நிலவரைலாம் வேற, நான் பார்த்த ராவணருக்கு மேல இருக்கிறது வேற, எல்லாமே வேற. இதே மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும்ல. அந்த ஒரு கற்பனா சக்தியெல்லாம் உங்களுக்கு வந்து ரீடிங் தான் குடுக்க முடியுமே தவிர, ஒரு விஷுவல் வந்து உங்களுக்கு கடத்த முடியாது. அப்படின்றத இவர் சொல்லியிருந்தாரு. அதுவும் ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆடியோ புக்ஸ் அதெல்லாம் வந்து நேரமே இல்லாதவங்களுக்கு, அப்புறம் வாசிக்க தெரியாதவங்களுக்கு, கண் பார்வை கொஞ்சம் தெரியாம வயசானவங்க, வாசிக்க முடியாம இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு தானே தவிர எல்லாருக்குமானதெல்லாம் ஆடியோ புக்ஸ் இல்ல. ஆடியோ புக்ஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, சோம்பேறி ஒழுங்கா உட்காந்து படிங்க அப்படின்றது தான் இவரு சொல்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ரீடிங் ஹேபிட்ட டெவலப் பண்றதுக்காக மத்த கண்ட்ரீஸ்லாம் எந்த அளவுக்கு காசு அதுக்கு போட்டு, எந்த அளவுக்கு அத மக்கள வந்து வாசிக்கிறதுக்கு தூண்டுறாங்க அப்படின்றத பத்தியும் இவர் சொல்லியிருந்தாரு. லைக் இந்த யூரோப் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் அரேப் கண்ட்ரீஸ், அப்புறம் சிங்கப்பூர் இவங்க எல்லாமே வந்து ரீடிங்கை மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்தியா அதில் கொஞ்சம் இருக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிகிட்டே வர மாதிரி தான் பண்ணுது அப்படின்றத இவர் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி இது உண்மைதான். நான் இப்போ யூஎஸில் இருக்கேன். எனக்கு இங்கே இருக்க லைப்ரரி சிஸ்டம் பார்க்குறப்போ நான் எல்லாம் பார்த்தது கிடையாது. நிறைய லைப்ரரிஸ் பார்த்துட்டேன் அப்படிலாம் இல்லை. நான் இருக்கிற அந்த கவுண்டி கிட்ட இருக்கிற லைப்ரரி இருக்கும் இல்லையா, அது ஒரு குட்டி லைப்ரரி தான். ஸோ அதை பார்த்தப்பயே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க
படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் நடத்திட்டே இருப்பாங்க. லைக் லைப்ரரியே எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டீன் ரீடர்ஸ்ன்னு ஒரு சைடு தனியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் லைக் புதுசாக பிகினர் ஃபஸ்ட்டு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த பிகினிங் ரீடர்ஸ்க்குன்னு ஒரு சைடு புக்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி பிளேஸ் இருக்கும் உட்காந்து படிக்கிறதுக்கு. நான் வந்து ஒரு இடம் வந்து நல்லா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கே அப்படி சொல்லி அங்கே போய் உட்காந்து படிக்கலான்னு புக்கை தூக்கிட்டு போனேன். பார்த்தா இது வந்து டீன் ரீடர்ஸ்க்கு மட்டும்தான், லைக் டீனேஜ் பசங்க மட்டும்தான் அங்கே உட்காந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளேசஸ்லாம் இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய கான்டெஸ்ட் அது மாதிரிலாம் வச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் இத்தனை புக்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது தருவோம், புக்கு ஒரு புக்கு உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த ஆத்தர்லாம் வந்து பேசுகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரீடிங்கை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இங்கே நிறைய இருக்கும். லைக் இதை பற்றியும் நான் ஒரு பாட்காஸ்ட் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அதுவும் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் இருக்கும், லைப்ரரி சிஸ்டம் இன் யூஎஸ்ஏ அண்ட் இந்தியான்னு. ஸோ அதுவும் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ இந்தியாவில் வந்து லைப்ரரிஸ் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. அங்கேயும் இருக்குது, லெண்டிங் லைப்ரரிஸ் இருக்குது, கவர்மெண்ட் லைப்ரரிஸ் இருக்கும். ஆனால் இது எல்லாமே எப்படின்னா, உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்து நீங்கள் போனீங்கன்னா வேணால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர, படிக்கணுன்றதுல பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாதிரியான எதுவுமே அங்கே பெருசாக பண்ணப்படுறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து என் பையனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு லைப்ரரி கிளாஸ் நடத்துவாங்க எவ்ரி டியூஸ்டே. ஸோ அதை நான் கூட்டு போக ஆரம்பித்து தான் நானும் புக் எடுத்தே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்களை படிக்க தூண்டுறதுக்கு அவங்களே புக் ரீட் பண்ணி காட்டுவாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்களை படிக்க தூண்டுறதுக்கான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸோ ஏதோ ஒன்றோ அது பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ இந்தியாவிலலாம் என்னென்னா, இப்போது சில பேருக்கு அம்மா அப்பா அக்கா எல்லோரும் அப்படி தேர்ந்து படிக்கிற ஆட்களாக இருந்தாங்கன்னா தானாக அவங்களுக்கே ஓகே ரீட் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்துடும். ஸோ அவங்க தானாக பக்கத்தில் இருக்க லைப்ரரி போய் எடுப்பாங்க. நான் அந்த மாதிரி லெண்டிங் லைப்ரரிலாம் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் தான் இந்தியாலையும். ஆனால் அது படிக்கணும்னு ஆர்வம் இருந்து லைப்ரரிக்குள்ளே போகிறவங்க தானே தவிர, நார்மலாக இருக்கிற பீப்புளையும் வாங்க வந்து படிங்க, நான் இந்த கான்டெஸ்ட்லாம் நடத்துகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், வாங்க படிங்க, உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா இன்னுமே அந்த ரீட் பண்ணுற ஹேபிட் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பாக அந்த ரீட் பண்ணுற ஹேபிட்டை நிறையவே கொடுக்கலாம். ஏன்னா சின்ன பசங்க ரீட் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணணும். நம்ம உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு அவங்கள ரீட் பண்ணுன்னு சொன்னால் அவங்க ரீட் பண்ண மாட்டாங்க தான், அவங்களும் ஃபோன் தான் பார்ப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எப்போயுமே நம்ம என்னவோ அதை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணால் தான் நம்ம குழந்தைங்களும் ரீட் பண்ணுவாங்க. அண்ட் ரீடிங்கோட முக்கியத்துவமும் அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, எனக்கு புக் எடுத்தாலே தூக்கம் வருதுங்க. நானும் படிக்கணும்னு தான் பார்க்குறேன். அப்புறம் 2 புக்கு லைக் 2 பேஜ் படித்தோடனே எனக்கு தூக்கம் வருதுங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இது வந்து என்னென்னா, நீங்கள் 2 பேஜ் படித்தோடனே ஒரு ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. லைக் இதுலேயே இவர் ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துறாரு. இந்த மாதிரி டிவைசஸ்க்கு எதிரான மனோபாவம் இருக்கான்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குன்னா அந்த டெக்னாலஜியோட கூட சேர்ந்து வர்றவங்க தான் லைக் அதுதான் ட்ரெண்டின்லாம் சொல்கிறோம்ல, அப்படி தான் இருக்க முடியும், அவங்க தான் பொழைச்சிக்க முடியும். அது என்னன்னே தெரியாமல் இருக்கவங்களுக்கு கஷ்டம்தான். பட் அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுமே தவிர டெக்னாலஜி நம்மளே யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றத எழுதியிருந்தார். அதான் இந்த ரஜினி பாட்டில் வரும்ல, என்ன கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு முதலாளி, அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களா, அது உங்களை யூஸ் பண்ணுறதான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த மாதிரி நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருந்தோம்னா நம்மளுக்கு ரீடிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் ஜென்ரலாகவே ரீடிங் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்ஸோ ஒரு படமோ மாதிரி ஒரு படம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கதைக்குள்ளே கூட்டு போயிட்டால் உங்களுக்கு அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ விடுதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த சீன்லேயே ஒரு கதைக்குள்ளே கூட்டு போயிட்டாரு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. உங்களுக்கு எழுத்துலேயே வார்த்தையிலேயே எல்லாம் கதைக்குள்ளே கூட்டு போக முடியாது. நீங்கள் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும். ஒரு 10 பக்கம் படித்தாதான் அது என்னன்னே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும். அந்த 10 பக்கம் படிக்கிறதுக்கான பொறுமை நம்ம கண்டிப்பாக வேணும். இப்போ பொன்னியின் செல்வன் எவ்வளோ சூப்பரான நாவல் நம்ம சொல்கிறோம். எனக்கு வந்து இன்னமும் ஞாபகம் இருக்குது, 13வது அத்தியாயம் வரையில் தான் அதோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு புரிஞ்சது. அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில்
13th சாப்டர் அது வரையில தான் எனக்கு வந்து என்ன அப்படின்ற அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நான் போக ஆரம்பித்தேன். அதுவரை எனக்கு அந்த டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த டைம் எடுத்துக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து டெய்லி படிக்கணும் அப்படின்றத வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் படிப்பேங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா சில பேர் வந்து தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி நான் படிப்பேங்க, தூக்கம் வந்தோடனே நான் வச்சுருவேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு பிகினர் ரீடராக இருந்தீங்கன்னா ஒத்து வராது தான். ஏன்னா தூக்கத்துக்காக நீங்கள் படிக்கிற மாதிரி தூக்கத்தையும் ரீடிங்கையும் நீங்கள் ஒன்று சேர்த்துடுறீங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது. அண்டு அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு ஜட்ஜ்மெண்டலாக ஓகே இந்த ஆத்தரா இவர் இப்படி தான் எழுதியிருப்பார், இவரா இந்த கட்சிக்கு தான் ஆதரவாக எழுதியிருப்பார், அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு முடிவோடு நீங்கள் படிக்காமல் ஒரு நார்மலாக படிக்க ஆரம்பிங்க அப்படின்றத சொல்கிறாரு. அண்டு உங்களுக்கு ஒத்து வரல அந்த புக்கு அப்படின்னா, அது நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்டடாக இருந்துட்டு அதை சரியாக புரிஞ்சிக்காமல் உள்வாங்கிக்காமல் அது உங்களுக்கு ஒத்து வரலையா, இல்லை அந்த அந்த புக்கில் ஏதோ பிரச்சனையான்றதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. அண்ட் இதெல்லாம் பண்ணியும் நான் என்னமோ பண்ணேங்க, என்னால் அந்த புக்கை படிக்கவே முடியல அப்படின்னா, ஓகே நீங்கள் கஷ்டப்படாதீங்க, அந்த புக்கு உங்களுக்கானது இல்லை. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு வேறு புக் எடுத்து படிங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இது வந்து எனக்கு நடந்திருக்கு. 5am கிளப்னு ஒரு புக் இருக்கும். ஸோ நான் இந்த புக்கை வந்து லைப்ரரியில் வந்து ரெக்வஸ்ட் போட்டு எடுத்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 6-7 பேர் இருந்தாங்க ரெக்வஸ்ட்டு. எனக்கு அதுக்கப்புறமும் வெயிட்டிங்கில் ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெக்வஸ்ட் வந்து வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு வந்து எனக்கு இந்த புக்கும் கிடச்சிருச்சு. பார்த்தா என்னால் அதை படிக்கவே முடியல. எனக்கு என்னன்னே புரியல. என்னங்க சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே. நானும் திரும்ப திரும்ப அந்த புக்கை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியல. இது என்ன நடந்துருச்சுன்னா, இந்த புக்கையே நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததில் நான் மற்ற புக்கும் படிக்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் புக்கே படிக்கல. ஸோ என்னென்னா கடைசியாக இல்லை இந்த புக்கு நமக்கு ஒத்து வரல போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு புக்குக்கு போய் நான் போக ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு. நீங்கள் போய் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹை ரேட்டிங் இருக்கும். அண்ட் நிறைய பேர் அந்த புக்கை படிச்சுருந்துருப்பாங்க. அந்த என்ன குட் ரீட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா சொல்லியிருந்திருப்பாங்க. பட் எனக்கு அந்த புக்கு ஒத்து வரலைன்னா ஒத்து வரல தான். எனக்கு புரியலைன்னா எனக்கு புரியலை தான். ஸோ அதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ரீடிங்கே பிடிக்காம தான் போகுமே தவிர ரீடிங் ஹேபிட்டெல்லாம் நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாலுமே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கே இப்போ நிறைய சஜஷன்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாட்காஸ்ட்லேயே நானே வந்து நான் படித்த புக்ஸ் எல்லாம் என்னென்னு ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட் போனீங்கன்னாலே நிறைய சஜஷன்ஸ் இருக்கும். நீங்கள் 30 வயசுக்குள்ளே படிக்க வேண்டிய புத்தகங்கள் அந்த மாதிரிலாம் தமிழ் புக்கு சரி, டிரான்ஸ்லேட்டட் புக் சரி, ஹிஸ்ட்ரி புக்கு அது இதுன்னு எல்லாத்துலேயுமே பார்ட் பை பார்ட்டாக விலாவாரியாக பிரித்து வச்சு நீங்கள் படிக்க வேண்டிய 100 புத்தகங்கள் 50 புத்தகங்கள்னு முக்கியமான புக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துடலாம், லிஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் அதோட ரிவ்யூஸ் கூட நீங்கள் பார்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி ஒரு நல்ல புக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டைமே கம்மி. அதாவது லைக் நம்ம வேலை பார்க்குறோம், ஃபேமிலியை பார்க்குறோம், நம்ம வேலைக்காக ஓடுறோம், எவ்வளவோ விஷயங்கள் நடக்கல. நீங்கள் ரீடிங்க்குன்னு ஒரு இடம் கொடுக்கல, அங்கே ஒர்த்தான ஒரு புக்கை எடுத்து படிக்கணும். சும்மா ஏதோ ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதையும் இவர் சொல்கிறாரு. தென் இவரே வந்து ஒரு 100 புக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் படித்து இவருக்கு பிடிச்ச ஒரு 100 புக்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் இருந்தும் எதையாவது ஒன்று எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வாசிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸும் இவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படிலாம் வாசித்தா உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். லைக் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் இருக்கும்ல, மோட்டிவேஷன்ஸ் புக்கு, செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம், இந்த சீக்ரெட், பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி புக்கெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஜிட்டல் மினிமலிசம் கூட நீங்கள் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி படிச்சிங்கன்னா கூட அதில் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். லைக் இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் படித்தா தான் இந்த 50வது பக்கத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஒவ்வொரு சாப்டருமே ஒரு புது விஷயத்தை பேசும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். லைக் நமக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு புக்கு எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு பேஜ் நீங்கள் படித்தாலும் அது உங்களுக்கு உங்கள் லைஃப்பை எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி புக்ஸும் இப்போல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் வருது. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை படித்தா தான் உண்டுன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் படித்தாலும் பெட்டராக படிக்கலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணியாவது நம்ம ஃபுல் புக் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் தான். லைக் இது இவரோட சஜஷன் இல்லை, என்னோட சஜஷன் தான். ஏன்னா இவர் ஃபுல் புக்கை தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத மெயினாக சொல்லியிருக்காரு. நீங்கள் சும்மா ஒரு பக்கத்தெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஸ்டார்ட் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃபுல் புக் படிக்கிறதுக்கு ஓகே இந்த புக்கில் வேறு என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஃபுல்லாக படிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு ஆர்வம் வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ படிக்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் கூட எப்போ பார்த்தாலும் ரீட் பண்ணிட்டே இருப்பீங்களான்னா அதெல்லாம் பண்ண மாட்டோம் தான். திடீர்னு விட்டுருவோம். 4-5 வருஷம் கழிச்சு திருப்ப ஆரம்பிப்போம். ஏதாவது ஒரு நாவலை படிப்போம், ஏதாவது ஒரு புக்கை படிப்போம், திடீர்னு விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அப்படி இல்லாமல் ரீடிங் வந்து உங்கள் டெய்லி டே டு டே லைஃபோட கலந்த ஒன்றா ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாசகர் ஆகுறீங்கன்னா, உங்களோட ரசனை, உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஒரு மேம்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ரசனை மேம்படும்னு தான், அதான் உண்மை. ரசனை கண்டிப்பாக மேம்படும் தான். ஏன்னா நீங்கள் நம்ம ஒரு விஷயத்துல தான் பார்த்துருப்போம். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு படம் தான் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுதான் பெட்டராக தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ மூவிஸே அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தானே. முன்னெல்லாம் நம்ம வந்து தமிழ் படங்களையே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம ரசனை ஒரு மாதிரி இருந்தது. ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம மலையாள மூவிஸ் பார்க்குறோம், வேர்ல்டு மூவிஸ் பார்க்குறோம், அது இதுன்னு எல்லாம் பார்த்து நம்மளோட ரசனையே அதில் மேம்பட்டுருச்சுல்ல. எப்போயும் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி படத்தை வந்து இப்போ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா, லைக் இப்போ எடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். இது என்ன, இதெல்லாம் எப்போயோ சொல்லியாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கடந்து போயிடுறோம்ல. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ரசனை மேம்பட்டுருச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு புக்ஸும் நீங்கள் நிறைய படிச்சிங்க அப்படின்னா தான் படங்களெல்லாம் விட புக்ஸ் எவ்வளோ ரசனையான ஒரு விஷயன்றது நமக்கு தெரிய வரும். அண்ட் இன்னொன்று இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சொல்கிற கருத்துக்கள், அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, ஆத்தர் எந்த இதிலேருந்து எழுதியிருக்காரு, அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அதை படிக்கணும். இப்போது நீங்கள் ரமணிச்சந்திரன் நாவல்லாம் படிச்சிங்கன்னா அது வந்து ஒரு 70களில் 80களில் இருந்த பெண்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதாவது அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, பெருசாக வேலை அது இதுன்னு போகிறதுக்கான காலகட்டத்துக்கு முன்னாடியான பெண்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புக்ஸ் அதெல்லாம். ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் படிச்சுட்டு எனக்கு கனெக்டே ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க முடியாது. நீங்கள் ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா அந்த காலகட்டம் என்ன, அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைக் நீங்கள் இப்போது இந்த வார் பற்றிலாம் எழுதியிருப்பாங்கல்ல, போர்லாம் பற்றி எழுதியிருப்பாங்க, அடிமைத்தனம் பற்றி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா இப்போ இது இல்லைல்ல, அப்போ இந்த புக் எதுக்கு அப்படின்ற மாதிரி அது கிடையாது. நீங்கள் அந்த காலகட்டம் என்ன, அங்கே என்ன நடந்ததுன்றதோட பதிவு அது. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த புக்கை படிக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இது வந்து ஆக்சுவலி உண்மைதான். ஏன்னா பழைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாலச்சந்தர் படம், விசு படம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த காலகட்டத்தோடு தான் அந்த படத்தை பார்க்கணும். இப்போ வந்துட்டு நீங்கள் காதல் கோட்டையை பார்த்துட்டு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். ₹1,000 கொடுத்தா பொட்டிக்கடையிலே கிடைக்குன்ற மாதிரி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதை ரசிக்கவே முடியாது. இந்த காதல் கோட்டை வந்த டைமில் ஃபோன்லாம் இல்லை. ஸோ லெட்டர் மட்டும்தான். அதில் ஒரு லவ் எப்படி டெவலப் ஆகுதுன்றதை நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தா தான் அந்த படத்தை உங்களால் ரசிக்கவே முடியும். இப்போ ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணியிருந்தா ஈஸியாக பேசியிருந்துருக்கலாம். ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோன்னா அந்த படம் என்ன சொல்ல வருது, அதோட டெப்த் என்னன்னே நமக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதையும் நம்ம ரீட் பண்ணுறப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த புக் கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். இதிலேருந்து நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். நான் என்ன புக்ஸ்லாம் வாசிச்சிருக்கேன்ற ஒரு பாட்காஸ்ட்டும் இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதையும் தேடி போய் கேட்டு பாருங்கள். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் என்ன புக்ஸ்லாம் படிச்சிருக்கீங்க, என்ன புக்லாம் நல்லாயிருக்கும், அல்லது சஜஸ்ட் பண்ணுற புக்ஸ் அதெல்லாம் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த எபிசோட் நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.